இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் என்னடா மணி, இந்த முளைப்பாரி தூக்கிட்டு போகிறவங்க வேறு வந்துட்டாங்க, இந்த கதிரவனை வேறு இன்னும் காணுமே, அவ்வளோதானா, சரி இந்த தனை இங்கே இருக்கட்டு, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் கதிர் அந்த இடத்துக்கு முளைப்பாரியோடு வந்துடுறாங்க. பாத்தியா பொண்டாட்டி கொண்டுன்னு துடிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த திக்க மாயா சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, தனத்து மேலே கதிர் ரொம்ப பாசமாக இருக்கான், அவளுக்கு ஒன்றுனா இவன் வந்துட்டு எதுனாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது, அவளை வந்துட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்ல, பாட்டி ஒரு நிமிஷம், நான் கொண்டு வந்தேன்னு சொன்னால் அவள் கண்டிப்பாக இதையும் தூக்கி போட்டு உடச்சிருவா, நீங்களா ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி தனத்தை கூப்பிட்றாங்க. என்ன பாட்டி நான் தான் வரலன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருடி முளைப்பாரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுமே தனம் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எப்படி பாட்டி அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இந்த பாட்டி உனக்காக ஃபோன் பண்ணி வர வச்சிட்டேன், இப்போ காமி காமி தலையை காமி அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வச்சு விட எல்லாருமே வந்துட்டு வெளியில் வர்றாங்க. பார்த்தா கொட்டலாக அடிச்சுட்டு முளைப்பாரி தூக்கிட்டு வர்றவங்கலாம் வர இவங்களும் போய் அவங்க கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு ஊர்வலம் மாதிரி போகிறாங்க. அதை பார்த்து மாயா எல்லாம் புதுசாக இருக்குல்ல, அப்படியே சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு முளைப்பாரி எல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல வந்துட்டு வைக்கிறாங்க. தனம் வந்துட்டு அப்படியே கதிரவனையே முறைச்சி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. கும்மியெல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பாட்டி சும்மா இருக்காமா, மாயா போமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஆஹா அப்படின்றாங்க. அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை மாயாவே உள்ளே தள்ளி விட்டுறாங்க. அவங்க வந்துட்டு முளைப்பாரியை வச்சுட்டு அதை சுற்றியில் வந்துட்டு கும்மி அடிக்கிறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு ஒரு பக்கம் சாமியெல்லாம் ஆடிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏழை இட்டுட்டு இருக்காங்க. அதாவது சாமிக்கு படைச்ச அந்த வளையல், அதுக்கடுத்து ஜுவல்ஸு, புடவை இதெல்லாம் வந்துட்டு ஏழை விட்டுட்டு இருக்காங்க. அப்போது மாயா கேட்குறாங்க, பாட்டி இது என்ன பாட்டி 500 1000 அவங்க பாட்டுக்கு ஏழை விட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, அது எல்லாம் அம்மனுக்கு சாத்தினது, இதை வாங்கிட்டு போனால் வீட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணம், அதை தான் ஏலத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, ஏய் மாயாக்கு எத்தனாலும் உன்னத்தை வாங்கி கொடுறா ஏலத்தில் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனி சொல்லிடுறேன், இவன் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு இருக்க. ஒருத்தர் வந்துட்டு 500 அப்படின்ற மாதிரி வளையல் விலையை ஸ்டார்ட் பண்ண, இந்த திக்கம் வந்துட்டு மணி 1000 அப்படின்றாங்க. 1000 அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்துட்டு ஷாக்காக, 1000 ஒரு தரம், 1000 2 தரம், 1000 3 தரம் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்ல, சீனு பையிலேருந்தே காசை கொண்டே கொடுக்க, ஏன்பா 1000 ரூபாய்க்கு இந்த இத்தனோடு வளையல் வாங்குறீங்க, வளையல் கடையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அம்மனுக்கு சாத்தின வளையல் ஆகிடுமா, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒழுங்கா மாயா கையில் போட்டு விடு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் போட்டு விட மாட்டேன், காசு கொடுத்து வாங்கினேன் நீங்கள் தானே, எனக்கெல்லாம் ஒன்றும் இந்த வளையல் நான் வாங்கலை, நான் போட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, போட்டு விடுறா, இதெல்லாம் வந்துட்டு சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, இதை வச்சு நீ நல்லா ஏமாத்துற பாட்டியானா அப்படின்னு சொல்லதுமே, இவன் வாயில் போடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அடிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே வந்துட்டு வலையில போட்டு விட்டுரு, பொண்டாட்டி மேலே பாசம் இல்லாதவனுக்கு தான் நெஞ்சில் வந்துட்டு பச்சை குத்தி இருக்காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, எனது பச்சையா நான் எதுக்கு குத்தணும், அதெல்லாம் குத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அங்கே பாடுறா அப்படின்னு நெச்சியில் பச்சை குத்தி இருக்கு. அதை பார்த்ததுமே வந்துட்டு சீனு ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ நான் குத்தலையே, இது யாரு குத்துனது எனக்கு தெரியும், நீங்கள் தான் இதை பண்ணிட்டீங்க, நேற்றுக்குள்ளே எனக்கு தலை ஒரு மாதிரி கிறுக்குன்னு இருந்துச்சு, அது காரணம் நீங்கள் தானா அப்படின்னு கேட்க, எங்களுக்கு ஒரு வேலை கழுது இல்லை பாரு, நான் தான் சொன்னேன்ல சாமி விஷயத்தில் விளையாடாதுன்னு, அது கூட ஏதோ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்ல, அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சீனி யோசிக்க, இந்த திக்கு வந்துட்டு மாயா சிரிக்கிறாங்க. ஆனால் சீனி நெஞ்சில் மாயான்னு பேர் இருக்கிறத பார்த்து மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்துட்டு தனம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து போய் முறைச்சிக்கிட்டு தனியாக போய் நின்றுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கதிரவன் 2000 ரூபாய்க்கு வலையில் வந்துட்டு எடுத்துடுறாங்க. டே 2000 ரூபாயா தனத்துக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. பாட்டி நீங்களே போய் போட்டு வந்துருக்க பாட்டி, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் போட்டால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல, பொண்டாட்டிக்காக இவ்வளோ ஆசையை வாங்க தெரியுதுல, நீயே போடுறா அப்படின்னு சொல்ல, பாட்டி நீங்களே போட்டு விட்டுருங்க அப்படின்னதும், தானே இங்கே வா அப்படின்னு சொல்ல, பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம் வந்துட்டு என்னால் பண்ண முடியாது, நீங்கள் ஏதோ இந்த பொங்கலுக்கு கூப்பிட்டீங்க வந்தேன் அவ்வளோதான், இதெல்லாம் வந்துட்டு என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன், இதெல்லாம் வந்துட்டு சாஸ்திர சம்பிரதாயம் அப்படின்னதும், பாட்டி சரியே கிடையாது, நீ இதை சொல்லியே எல்லாத்தையும் பண்ண வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு அந்த திக்கா கமெண்ட்ரி கொடுக்க, ஐயோ இவன் மாயம் முதல்ல அடங்கடா அப்படின்ற மாதிரி பாட்டி கமெண்ட்ரி கொடுத்துட்டு இந்த திக்கம் போட்டு விடுறா அப்படின்ற மாதிரி சொன்னது தன வேண்டா வெறுப்பா கை கொடுக்குறாங்க. கதிரவன் வந்துட்டு போட்டு விட, இதெல்லாம் வந்துட்டு அந்த திக்க ஒளிஞ்சு நின்று காட்டி பார்க்குறாங்க. டே மாயா நீ சந்தோஷமா இருக்கியா, என் லைஃபை பாலாக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறியா, என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போய் 4-5 ரவுடி பசங்களை ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணிட்டு சீனோட ஃபோட்டோவை காமிக்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க நல்லா பார்த்துக்கோங்க, தனியாக கூப்பிட்டுட்டு வந்து அவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடு. அது மாதிரியே நைட்டு சாமி ஆறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மாயா கேட்குறாங்க, இது என்ன பாட்டி ரொம்ப வந்துட்டு சாப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இதை தான் சாமிக்கு வந்துட்டு படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சாமி ஊருக்குள்ளெல்லாம் வந்துட்டு சுற்றி வந்துட்டு இங்கே வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டு யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் குறி சொல்லும், இன்னைக்கு இந்த வருஷம் யாருக்கு சொல்ல போதோ தெரியல, யாருக்கு அந்த குடுப்புணை இருக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு
பாட்டிமா சொல்லிட்டு இருக்கா. அப்போ சீனுக்கிட்ட யாரோ ஒருத்தங்க வர்றாங்க. உங்களை தேடி ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன தேடியா அப்படின்னு சொல்லிட்டு சீனை அந்த திக்கம் கூட்டு போக, யார் அப்படின்னு கேட்க, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் அடித்து சீனை கூட்டு போயிட. இந்த திக்கம் மாயா எல்லாருமே சீனை வந்துட்டு தேடுறாங்க. அப்போது பாட்டிமா சொல்கிறாங்க, அவன் என்ன சின்ன பையனா, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் மாயாவுக்கு உள்ளுணர்வு ஏதோ சொல்லிகிட்டே இருக்குது, சீனுக்கு ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா தேடிப்பானா ஒரு இடத்துல சீனுவை அடித்து போட்டு வச்சுருக்காங்க. சீனுவும் சண்டை போட்டு பார்க்குறாரு. ஆனால் மண்டையில் அடிச்சதுனால மயக்கம் போட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக மாயா வந்துடுறாங்க. ஐயோ சீனு என்னாச்சு அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துக்கு வரா. டேய் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணாத சீனு விட்டுரு அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கியா, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது கல்யாணம், நின்று நான் மட்டும் அசிங்கப்படணும், நீ வந்துட்டு குடும்பமாக சந்தோஷமா இருப்ப, இப்போ என்ன பண்ணுற பாரு, டே அவனை பெட்ரோல் ஊற்றி எரிங்கடா அப்படின்னு சொல்ல, அது மாதிரியே வந்துட்டு பெட்ரோலை ஊற்ற, டே வேணாண்டா விட்டுருடா, ஐயோ யாராவது காப்பாற்றுங்க, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இந்த இடத்துக்கு கடவுளே வந்து உங்களை யாராவது காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல, ஒருத்தன் வந்துட்டு தீயை பொறுத்து சீனு மேலே வந்துட்டு போட போகிறான். அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.